السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم رحم الله امرأ أصلح لسانا أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء في افتخار المتقين تاج الأمة شفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்ப செய்கின்றேன். இவ்வுலகத்திற்கு அருள்குடியாக அனுப்பப்பட்ட காத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரிலும் அவர்களின் வாழ்க்கை அடிச்சுவடுகளை சுன்னத்துகளை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியா அல்லாக்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ஈடேற்றமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை படைத்து பரிபாலித்து நமக்கு தேவையான எல்லா விதமான நியாமத்துகளையும் அருள் வளங்களையும் ரப்பல் ஆலமீனாகிய அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை நம் வாழும் காலமெல்லாம் அவருடைய இபாதத்துகளை அவருடைய ஆமால்களை முழுமையாக செய்து அவருடைய ரிலாவை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கை முறைப்படி வாழ்ந்து நம்முடைய மௌத்துக்கு முன்னால் ஒரு முறையாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் முதல் ஜும்ஆவில் நாம் வீட்டிருக்கின்றோம். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது போன்று ரமலானை 3 பத்துகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். முதல் பத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் கேளுங்கள். இரண்டாவது பத்தில் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். மூன்றாவது பத்தில் இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் விடுதலையை கேளுங்கள் என்பதாக பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்படிப்பட்ட அந்த ரமலானுடைய முதல் பத்தில் நாம் வீட்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஜும்ஆவில் நாட்களில் சிறந்த நாளான ஜும்ஆவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, ரமலானை நாம் அடைந்து விட்டோம். அந்த ரமலானை அடைந்த பிறகு அந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், எப்படிப்பட்ட இபாதத்துகளை நாம் முன்னிறுத்தி அல்லாஹ்வை நாம் குளிர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக முதல் பத்தில் அவருடைய கருணையை, அவருடைய கிருபையை நாம் அவரிடத்தில் பெற வேண்டும். அவருடைய கிருபையை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி வருவானாக. அல்லாஹ்வுடைய
கிருபையை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்காத நபிமார்களே கிடையாது. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்த பொழுது, அவர் செய்த அந்த தவறை அல்லாஹ் மன்னித்த பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் எப்படி துஆ செய்தார்கள்? குர்ஆனில் வருகின்றது, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்து என் மீது நீ கிருபை செய்யாவிட்டால் நான் மிகுந்த நஷ்டவாளியாக ஆகியிருப்பேன் என்பதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்தார்கள். குர்ஆன் நம்மளுக்கு எடுத்து காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு முன்பாக நம்மளுக்கு முதலில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மளுக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய கருணை நம்மளுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கருணை கெடுக்கக்கூடிய முதல் தட்டில தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ரமலான். கண்ணியமிக்க அல்லாஹ்விலே, அல்லாஹ்விடம் நாம் ரஹ்மத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த 10 விஷயங்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் எதை அடைந்து கொள்வீர்கள்? அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை, அந்த கிருபையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். முதலாவதாக சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாசில் ரஹ்ம வ ஃபஅலுல் கைராத். முதல் விஷயம், இன்னைக்கு இது நிறைய பேர்கிட்ட கிடையாது. வாசில் ரஹ்ம, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருங்கன்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மனிதன் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்குது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார். இன்றைய கால சூழ்நிலையில் சொந்த பந்தங்களோடு நாம் உறவு முறித்து பேசாமல் சண்டையிட்டு மனஸ்தாபனமாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கின்றது என்பதாக சொல்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய முதல் 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சொந்த பந்தங்களோடு சேர்ந்து அவங்களோட மகிழ்ச்சியாக இந்த ரமலான் நம்ம கழிக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் சஹாபாக்களுக்கு இறுதி பேருரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இறுதி பேருரையில் முடித்த பிறகு கடைசியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? 900 சஹாபாக்கள் மத்தியில் கேட்கின்றார்கள். அந்த 900 சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், இன்று தினம் நான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்று தினம் உங்களுக்கு நான் இந்த தீனை நான் பரிபூர்ணமாக கொடுத்து விட்டேனா? சஹாபாக்களை பார்த்து கேட்டார், கொடுத்து விட்டீர்கள், யா அல்லாஹ் இதுக்கு நீயே சாட்சி. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு பிறகு கடைசியில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையை முடிக்கும் போது கேட்டார்கள், இங்க குழுமி இருக்கக்கூடிய யாராவது சொந்த பந்தங்களை முடித்து வாழ்கின்றீர்களா என்பதாக கேட்டிருந்தார். அந்த 900 சஹாபாக்களில் ஒரே ஒரு சஹாபி மட்டும் இருந்திருக்கின்றார். ஒரே ஒரு சஹாபி மட்டும் இருந்து, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய மாமனார் இடத்தில் நான் பேசுவதில்லை என்பதாக உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடனே நீ அவரிடத்தில் பேசிவிடு, உடனே நீ அவரிடத்தில் சேர்ந்து விடு என்பதாக அந்த சஹாபிக்கு சொல்வதற்கு முன்பாகவே அவருடைய மாமனார் முதலில் அவருக்கு சலாம் சொல்லி அவரிடத்தில் சேர்ந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு துஆ செய்தார், யா அல்லாஹ், இன்றைய இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் நான் கடைசியாக நான் கேட்ட இந்த 900 சஹாபாக்களுக்கு மத்தியில் நான் கேட்ட கேள்வி, யாராவது உறவு முறையை முடித்திருக்கிறார் கேட்டேன். ஒருவர் இருந்தார், அவரும் அவருடைய சொந்தத்தோடு என்று சேர்ந்து விட்டார், அதற்கு நீயே சாட்சி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆற்றிய உரையின் கடைசி வார்த்தை இதுதான் என்பதாக நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கின்றோம். அப்ப சொந்த பந்தங்களுடைய முக்கியத்துவத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி நேர பயானில் கூட, கடைசி நேர வார்த்தையில் கூட அதை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். காரணம், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் சொல்லுவாங்க, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த மனிதன் எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து கொண்டிருக்கார். இன்னைக்கு பொதுவாக சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவதை குறைந்து விட்டது. வீடுகளில் சொந்த பந்தங்கள் வருவது கிடையாது, வந்தாலும் ஒரு மணி நேரம். ஒரு காலம் இருந்தது,
ரமலான் வந்து விட்டால் இங்க இருந்து சகர் சாப்பாடு அங்கிருந்து போவோம், அங்கிருந்து சகர் சாப்பாடு இங்க வரும், இங்கிருந்து அங்க போய் நோன்பு வைப்பாங்க, அங்கிருந்து இங்க வருவாங்க. இப்ப அப்படி இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நெருக்கம் இல்லாம போயிடுச்சு. அவர்கள் மத்தியில பிளவுகள் அதிகமாயிடுச்சு. காரணம், மனிதன் இந்த தீனுடைய வாழ்க்கையை விட்டு அப்பாற்பட்டு போகும் பொழுது மனிதன் இதில் தவறி விடுகின்றான். பெருமான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறுல ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு வந்து என்னங்க, ஒரு மனிதன் இட்டு கட்டி விட்டார். இட்டு கட்டின மனிதன் யாருன்னா ரொம்ப காலமா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு தான் உதவி செஞ்சிருக்கிறாங்க. மாசம் மாசம் என்ன செய்வாங்க, அவருக்கு தேவையான அந்த உணவு வகைகள், அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய நாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்ன செஞ்சிட்டாரு, நாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சிட்டாரு, அவரு இட்டு கட்டிட்டாரு. அது பெரிய வரலாறு. சுருக்க மாசம் அவர் பேர் வந்து மிஸ்டா. அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, ஆயிஷா அவர் தான் வந்து அதை ஆரம்பிச்சார். இந்த மாதிரி ஆயிஷா இரவுல தனியா வந்தாங்க நாங்க, அது பெரிய பெரிய வரலாறு. அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு நேரம். இட்டு கட்டிட்டாரு. இட்டு கட்டினது இவர் தான் தெரிஞ்சவங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் என்ன செய்வாங்க, பொதுவாக நாம என்ன செய்வோம், அவருக்கு கொடுக்குற நிதியை நம்ம நிப்பாட்டிடுவோம். இன்னைக்கு நிறைய சொந்த பந்தங்கள் கூட விஷயங்கள் இதுதான் நடக்குது. பிரச்சனைகள் இங்கதான் ஏற்படும். தவறான விஷயங்களை போய் அவர் காதுல, அதனால இங்க வார்த்தைகள் வர, அங்க வார்த்தைகள் வர போய் விழுதும். அப்போ அது அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க, அவருக்கு கொடுக்கக்கூடிய நிதியை ஒரு மாசம் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. நிதி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். நிதி அவர் நிப்பாட்டின உடனே அல்லாஹ் ஆயத்தை உடல் பதில் நீங்க என்ன செய்யுங்க, கொடுத்து உதவுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். உடனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும், எல்லாமே கடந்து போகும். ஆனா சொந்த பந்தங்கள் எப்பவுமே சொந்த பந்தம் தான். மௌத்துக்கு மட்டும் வரவங்க கிடையாது, கல்யாணத்துக்கு மட்டும் வரவங்க சொந்தம் கிடையாது. சில பேருக்கு கல்யாணத்துக்கு மட்டும் சொந்தக்கார போயிடுவோம். சில பேர் ஒரு விசேஷம் மட்டும் எப்பயுமே சொந்த பந்தம் நம்ம அரவணைச்சு வாழணும். நாம நல்லபடியா இருந்தோம்னா, நாம நல்ல வசதியா இருந்தோம்னா, நம்மளுக்கு கீழே கூட நம்ம சொந்த பந்தங்களை நம்ம அழகு பார்க்கணும், நம்மளுக்கு கொடுத்து உதவணும். நாம எப்படி ரமலான்ல மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அதே மாதிரி அவங்களை மகிழ்ச்சியா இருக்கணும் பெருமாள் சொல்றாங்க. அப்ப சொந்த பந்தங்களோடு சேர்ந்து யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இந்த முதல் பத்துல அவருடைய ரஹ்மத்தை கொடுக்குறான். அது ரமலான் ஒரு மாசத்துல. இரண்டாவது சொன்னாங்க பெருமாள் சொன்னார், ரஹ்மத்துல்லா, அல்லாஹ் ஒரு மனிதன் மீது ரஹ்மத்தை காட்டுறான். இன் குந்த அவ ஹாலிக்கல் குரான், அதாவது குரானை யாரு அதிகமாக ஓதுறாங்களோ அந்த மனிதன் மீது அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய ரஹ்மத்தை காட்டுறான்னு சொல்றான். குரானை வந்து அதிகமாக ஓதும். இந்த ரமலான் மாசத்துல குரான் இறங்குறதுனாலதான் ரமலான் சங்கியான மாதமா ஆயிடுச்சு. இந்த மாசத்துல குரான் இறங்கல, அதனால அல்ல ஷஹ்ரு ரமலான் அல்லது உங்களுக்கு குரான் சங்கியான ரமலான் மாதம். ஏன் சங்கியான ரமலான் மாதம்? உங்களுக்கு குரான் அது என்ன இறங்கிச்சு, குரான் இறங்குறதுனாலதான் ரமலான் சங்கியா அல்ல ஆக்கலாம். குரான் இறங்குறதுனாலதான் நமக்கு லைலத்துல் எப்படி ஒரு மாபெரும் இரவுலே செஞ்சிச்சு, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த குரானை நம்ம சங்கியப்படுத்தணும். அந்த ரமலான்ல நம்ம குரானை என்ன செய்யணும், அதிகமாக ஓதும். எந்த அளவுக்குன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பேசுவாங்களா, ரமலான்ல 30 குரான் முடிப்பாங்க. அவருடைய மாணவர் அதுக்கு ஒரு படி மேல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அவங்க வந்து 60 குரான் ஓதுவாங்க ரமலான்ல மட்டும். காலையில ஃபஜ்ர் ஆரம்பிச்சாங்க, நைட்டுக்கு ஒரு குரான் முடிச்சிருவாங்க. நைட் ஆரம்பிச்சாங்கன்னா எப்ப தூங்குவாங்கன்னு தெரியல, குரானை ஓதிக்கிட்டே. அப்ப இந்த சங்கிமிக்க இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் நம்மளுக்கு குரானை இறக்குனா, அந்த சங்கிமிக்க அந்த குரானுடைய என்ன செய்யணும், அந்த மாதத்துல குரானை சங்கியப்படுத்துறதுக்கு காசு சங்கியப்படுத்துறாங்க. ரெண்டுக்கு முன்னாடி வச்சு 2 துவா செய்யறது கிடையாது. சங்கியப்படுத்துதுன்னா என்ன, குரானை எடுத்து பார்க்கணும், குரானை எடுத்து ஓதணும். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா இல்லையா, குரானை நான் பார்க்காம ஒரு நாள் கடந்து போவதை நான் வெறுக்கிறேன்னு சொன்னேன். உஸ்மான் ரலியல்லாஹு குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. அதெல்லாம் அவங்க கடைசி மௌத்து கடைசி ஷஹீத் கூட எதுவும் ஆனாங்க, குரானுக்கு மேலதான் ஆனாங்க. இன்னைக்கு கூட நீங்க மக்காவுக்கு என்ன போனீங்கன்னா, மக்காவுக்கு போனீங்கன்னா மக்காவுடைய நீசத்துல அந்த குரான் இருக்குது. அப்ப குரான் அல்லாஹ் நம்மளுக்கு இறக்கணும். இந்த மாசத்துல கூட நம்ம குரானை எடுக்க, மற்ற மாசத்துல ஓட்டத்துல குரானை எட்டி பாக்குறது இல்லை. யாரு குரானை கண்ணியப்படுத்துறாங்களோ, யாரு குரான் அதிகமா ஓதுறாங்களோ அந்த குரான் அவருக்காக அல்லாஹ்ட்ட ரஹ்மத்தை கேட்குது.
அப்ப கண்ணியமிக்கவர்களே, நாம தான் செய்யணும் இந்த சங்கிலிக்கு இந்த ரமலான் மாதத்துல. அதுவும் முதல் பத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஆர்வமா வரோம், நம்ம நோம்பு வைக்கிறோம், நம்ம எல்லாம் செய்யறோம். இடையில நம்ம என்ன செய்யறோம், குர்ஆனையும் எடுத்து பார்க்கணும், அதுல இருந்து சில வார்த்தைகளை ஓதணும். முடிஞ்சது நம்ம ரமலான் என்ன செய்யணும், ஒரு குர்ஆனாவது முடிக்கிறதுக்கு நம்ம தயாரே, ஒரு குர்ஆனாவது முடிக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ரஹிமகுல்லா இந்த ஆயத்தை அல்லாஹ் இப்படி சொல்றான் குர்ஆனை பத்தி, வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வன்சிது லஅல்லகும் துர்ஹமுன்ற குர்ஆன்ல. ஒண்ணு குர்ஆனை நீங்க ஓதுங்க, இல்லைன்னா ஓதுற குர்ஆனை நீங்க கேளுங்க. யாரு குர்ஆன் ஓதுறாங்களோ, யாரு குர்ஆன் ஓதுறது கேட்கிறாங்களோ, லஅல்லகும் துர்ஹமுன், அவங்களுக்கு அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தை தரான்னு சொல்றாங்க. முதல் நாள் தராவியில வந்தாங்க எல்லாம் மக்கள். எப்படி விளைவிட்டாங்க தராவி எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, குர்ஆனை கேட்கறதுக்காக தான் உருவாக்குறாங்க தராவி ஹதரால தான் இருக்குது தராவி. ஆனா மக்கள் தராவி எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, முதல் நாள் தராவி அதை விட்டு அதோட என்னங்க 27 தராவி. இவங்க 2 பேரும் இவங்க தான் நினைக்கிறாங்கன்னா 2 நாள் தான் தராவி, மற்ற நாள்ல தராவி கிடையாது, அது மட்டும் தொழுக நினைக்கிறேன். இல்ல பாதுகாப்பு தராவி என்பது 30 நாட்கள் தொழுக வேண்டும். அந்த 30 நாட்கள் குர்ஆன் ஓதப்படும், அந்த குர்ஆனை கேட்க வேண்டும். முழு குர்ஆனையும் நீங்க கேட்கணும் என்பதற்காக ஒவ்வொரு படிகளுக்கு ஆம்சம் வைக்கிறாங்க. அலந்திரத்தை ஓதிட்டு போயிடலாம தராவியில, அது கூட கூடுங்க. குர்ஆன் அதுவும் குர்ஆன் வார்த்தை தானே, நாங்க திரும்ப ஓதிட்டு போயிடலாமே, கூடுங்க. எதுக்கு ஒரு பள்ளியில ஹாபிஸா வைக்கிறாங்க, எல்லா பள்ளிகளுக்கும் ஹாபிஸா வச்சு அவருக்கு ஒரு சேட்டை கொடுத்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா, மகல்லா மக்கள் அனைவரும் குர்ஆன் எல்லாருக்கும் ஓத தெரியாது, ஓத தெரியாத மக்கள் தான் செய்யணும், ஹாபிஸா ஓதுறத கேட்கணும், அதுக்குதான் வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் எப்படி விளங்கிட்டாங்கன்னா, தராவியே முதல் நாள் போனா போதும், அதோடு இரவு பள்ளி ஃபுல்லாயிடும். முதல் நாள் பார்த்தா பள்ளி ஃபுல்லாயிடுச்சு, அடுத்த நாள் ஒரு சப்பா காணும், அதுக்கு அடுத்த நாள் ஒரு சப்பா காணும், ஒரு சப்பா போய் கடைசியில 5 பேர் 6 பேர் இருப்பாங்க, இன்னும் ஒரு 10 நாள் போயிடுச்சு. மக்கள் இன்று தராவி எப்படி வழங்கிக்கிற, தராவி உருவாக்குறதுக்கு காரணமே குர்ஆனை எல்லாருமே கேட்கணும். அதனால நீங்க எதை அடையணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்க அடையணும்ன்றதுக்கான ஒண்ணு ஓதுங்க, இல்லைன்னா ஃபஸ்தமிஉ லஹு அதை காது தாழ்த்தி கேளுங்கன்ற அல்லாஹ் குர்ஆன்ல. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க தராவி தொழுறதுல குர்ஆனை ஓதுறதுல நோம்பு வைக்கிறது இல்ல பாருங்க. இப்படிப்பட்ட மக்கள் என்னங்க தீன்ல இருக்கிறாங்க, கலிமா சொல்லிய மக்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், ஒண்ணு குர்ஆனை ஓதணும், இல்லைன்னா குர்ஆன் ஓதுறது கேட்கணும். குர்ஆன் ஓதுறது எங்க கேட்க முடியும், தராவில மட்டும்தான் கேட்க முடியும். முழு குர்ஆனை தராவில மட்டும் தான் ஓதுறாங்க, முழு குர்ஆனை தராவில தான் ஓதுறாங்க. அப்ப நீங்க ஓத முடியல, என்னால ஒரு குர்ஆன் முடிக்க முடியல, ஆனா ஒரு குர்ஆனை நான் கேட்டேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மையோட கொடுத்துடலாம். என்னால ஒரு குர்ஆன் முழுசா ஓத முடியல, ஆனா நான் ஒரு குர்ஆன் முழுசா என் காதுல கேட்டேன், அல்லாஹ் உங்களை நினைச்சா அந்த முழு குர்ஆன் ஓத நன்மை கொடுத்துடலாமா இல்லையா, அது அல்லாஹ்வுடைய இதுல உள்ளது. இப்ப கண்ணியமிக்கவர்களை சொன்னாங்க மூணாவது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ரஹிமல்லாஹு இம்ரான் அஸ்லஹ லிசானன், நாங்க தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தவரை அல்லாஹ் என்ன செய்யறான், அவருக்கு ரஹ்மத்தை தரான். நாவை எந்த வகையிலெல்லாம் கட்டுப்படுத்தணும், உணவு விஷயத்துல கட்டுப்படுத்தணும், பேச்சுக்கள் விஷயத்துல கட்டுப்படுத்தணும். அதுல குறிப்பா ரமலானுடைய மாசத்துல நம்ம பேச்சை குறைக்கணும். பேச்சை குறைச்சிட்டு வாய்க்கு கூட்டு போட்டுருக்கணும். நம்மளுடைய வேலையை அமல் செய்யறதுதான். அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். ஹலாலான உணவுகளை சாப்பிடணும். ஹலாலான மற்ற உறுப்புகளை ஒரு வேலை செஞ்சா நாக்கு 2 வேலை செய்யும், 1 சாப்பிடுறது 2 பேசுறது. அது நம்ம மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் அக்பர். அதே இஃப்தாருடைய நேரத்துல அசருக்கு மக்ரிப் வரைக்கும் மனுஷன் இந்த பஜ்ஜி வரல, அந்த போண்டா வரல, அது வரல, இது வரல, கஞ்சி வரல, இதை பத்திலாம் நாவல பேசிட்டே இருப்பான். ஆனா அசருக்கு மக்ரிப் நேரம் முக்கியமான நேரம் ஹதீஸ்ல வந்து பெருமாள் சொல்றான், அசருட்டு நோம்பாளிக்கு அசருட்டு மக்ரிப் வரைக்கும் உள்ள நேரம் என்ன நேரம், அவன் துவா கேட்கணும். ஏன்னா அவன் நோம்பு வச்சுட்டு இப்ப அல்லாஹ்கிட்ட கூலியை கேட்க போறான், அவன் அவங்ககிட்ட அல்லாஹ்கிட்ட கூலியை கேட்டு பெற போறான். அந்த நேரத்துல தான் இங்க பச்சை காணம்பாய், இங்க போண்டா காணம்பாய், இங்க கஞ்சியை காணம்பாய். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா பள்ளிவாசலும் இருக்குது. ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யும், இந்த நாக்கு
நாங்க பஜ்ஜி வேணும், பஜ்ஜி சுயத்தோட அதை பேசுவோம், இதை பேசுவோம், இதையே வரல, கஞ்சியை எப்படி இருக்குது, கஞ்சியில கைமை போடல, அதை போடல, இதை போடல. ஆனா நீ துவா செய்யல கடைசி வரைக்கும். சரி அதுக்கு துவா செய்வாரு, நம்ம ஆமின் சொல்ல நாவல, அதுவே இல்லை. எல்லாம் பாதுகாக்கணும். அப்ப நம்ம நோம்பு எதுக்கு வைக்கணும்? நோம்பு வைக்கிறது நோக்கமே இருந்தாங்க. வருஷம் ஃபுல்லா நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், வருஷம் ஃபுல்லா கெட்டதை பேசுறோம். நோம்புலையாவது நாவ் அடக்கமா இருக்கணும், நோம்புலையாவது நம்ம நாவ் அடக்கமா இருக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும். நோம்பு வைக்கணும். நம்ம ஆளுதான் மற்ற நாளுக்கு கூட கம்மியா சொல்றாங்க. ஆனா நம்ம நாங்க பல ஐட்டம், புது புது ஐட்டத்தை கண்டுபிடிக்க ஒரே அந்த மாதிரி தான். நேற்று கூட ஒரு இதுல படிச்சேன், ஒரு இதுல அதுல போட்டிருக்குது, நாங்க நீங்க இந்த மண்ணடிக்கெல்லாம் போனா பாருங்க, நான் கூட சில விஷயம் பாத்துருங்க, அந்த மண்ணடி தெருவுல போய் பாருங்க, அங்க போய் பாருங்க, நீங்க புது புது ஐட்டம் நம்மளாலதான் போடுவோம். ஆமா சாப்பிடுறது கொடுறது தவறு சொல்ல வரல, ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. நமக்கு துவா கேட்கறதுக்கு அசரத்து மகரிப்புக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற டைமை நாம என்ன செய்யணும்? நம்ம ஒரு இடத்துல வேலையை செஞ்சுட்டோம், வேலையை செஞ்சுட்டு கூலி வாங்குற நேரத்தை நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா கூலி கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரிதான் உங்களுக்கு அசரத்து மகரிப்புக்கு அல்லாஹ் கூலி தர டைம்ல நீங்க பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அல்லாஹ்கிட்ட கேட்கறது கேட்காம போயிடுவீங்க. அதனால நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அது நன்மை எழுந்துருவீங்க. நல்லா பாதுகாக்கலாம். அப்ப நாம பேரணும், நாம பேர் இருக்கும். நானே சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதன் மீது இறக்கம் காட்டார், ரஹ்மத்தை பொழியறான். நாங்க ஹலாலான உணவு யார் சாப்பிடுறாங்களோ உணவுகள்ல பேணுதல் இருக்கணும். ஹலால் முறையை நம்ம கரெக்டாக பேணணும். மனசுல சொல்லும், நாங்க ஹலால் உணவு விஷயத்துல காற்றை போல இருப்பாங்களாம், காற்றை போல இருப்பாங்க. காற்று எப்படி வேகமா போகும், அதை விட ஹலால் விஷயத்துக்கு ரொம்ப இது செய்வாங்க. நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம், எங்க வருது, என்ன வருது, என்ன சாப்பாடு யார் கொடுத்தா எதுவுமே கேட்கறது இல்லை. நோம்பாளி நம்ம இருக்கிறோம், நாம நோம்பாளி. ஆனா நம்ம கொடுக்குற உணவு யார் கொடுத்தான்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? ஹலால பார்க்கணும், ஹலால பேணணும், ரொம்ப முக்கியம். நோம்பாளிக்கு ரொம்ப முக்கியம். ஹலால நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க வச்ச நோம்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்றாங்க. அதே மாதிரி நாங்க ஹலாலா நம்ம சம்பாதிக்கணும், ஹலாலா நம்ம உணவு சாப்பிடணும். அதே மாதிரி நாம சம்பாதிச்சதுல கொஞ்சம் என்ன செய்யணும்? நம்ம அதிகமா சம்பாதிச்சோமா நம்ம குடும்பத்தை போக ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். குடும்பத்தை தேவை போக ஏழை எளிய மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் தான தர்மமும் என்ன செய்யணும்? நம்மளா என்ன பண்ணணும்? எப்படிப்பட்ட தான தர்மம் பண்ணணும்? சாபு இருந்தாங்க சொல்ற காலத்துல நாங்க சகபடி இல்லாக்குறாங்க. அப்போ ஒரு யுத்தம், அதாவது தபுக் யுத்தம். தபுக் யுத்தத்துக்காக பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, நிதி திரட்டுறாங்க. நிதி திரட்டும் போது எல்லா சஹாபாக்களும் ஏதோ கொடுக்குறாங்க. ரொம்ப வறட்சியான நேரம். அந்த சஹல் ரலியல்லாஹு சஹல் ரலியல்லாஹு எதுவுமே இல்லை, வீட்டுக்கு ஓடுறாங்க. வீட்டுக்கு போய் பாக்குறாங்க, வீட்டுக்கு மனைவி கிட்ட கேட்கறாங்க, பிள்ளை வீட்டுல எதனா இருக்குதா? போருக்கு நபி ஏலம் பண்ணிட்டாங்க, என் நிதி இருந்தா கேட்கறாங்க. எல்லா சஹாபாக்களும் எடுத்து கொடுக்குறாங்க. நான் இதெல்லாம் கொடுக்கணும், வீட்டுல எதனா இல்லை, வீட்டுல எதுவுமே இல்லை. பாருங்க, அவர் தான் செஞ்ச இடத்துக்கு போனேன். அங்க ஒரு இடம், அங்க ஒரு பக்கெட் கிணத்துல ஒரு பக்கெட் தண்ணி எடுத்தா நம்ம கிணறு மாதிரியே கிடையாது. கிணத்துல இருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்தா ஒரு பெருசம்பளம் கொடுப்பாங்க. அங்க ஒருத்தவன் அந்த வியாபாரம் பண்றான். நம்ம பக்கெட் நம்ம கிணறு மாதிரி கிடையாது, அது வேற கிணறு. போயிட்டு ஒரு 10 வாரி அடிச்சிடுறாங்க. 10 வாரி எடுத்து 10 பேருக்கு மட்டும் எடுத்து ஓடிடுறாங்க. யாரு? ரொம்ப ஏழ்மையான சஹாபி. அந்த 10 பேர் சுற்றி ஏற்றுறதுமே பெருமாள் தூரத்துல பாக்குறாங்க. என்னங்க அவரை கட்டி பிடிச்ச, நான் ஏழைதான் என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா நபி கேட்டுட்டாங்க. என்ன செய்யறாங்க? ரொம்ப கஷ்டமான நேரம், முக்கியமான போர். அந்த சஹாபி எடுத்துக்கிட்டாரு. ஆனா அந்த போருக்கு நபி போல அந்த போர் வெற்றி அடைஞ்சிருச்சு. பெரிய வரலாறு, சுருக்கமா சொல்ற. அப்ப நாம சம்பாதிக்கிறோம், நம்ம ஹலாலான முறையில சம்பாதிக்கிறோம், ஹலாலான உணவு சாப்பிடணும். நாம சம்பாதிக்கிறதுல இருந்து கொஞ்சம் என்ன செய்யணும்? ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். நம்ம 10 சம்பாதிச்சோம், ஒரு 2 ஏழைகளுக்கு கொடுக்கணும், நம்ம குடும்பத்தை வைப்போம். இதனால என்ன ஏற்படுது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்குது சொன்னாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5ஆவதாக சொன்னாங்க, ரஹ்மத்துல்லாஹ் இம்ரான் ஸல்லா கப்ரல் அஸ்ரி அர்பஅன். அஸருக்கு முன்னாடி 4 ரக்காத் சுன்னத் யார் தொழுறாங்களோ அவங்க மீது அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வோட ரஹ்மத்தை கொடுக்கும். அஸருக்கு இருக்கிறதுலயே கஷ்டமான சுன்னத்து அஸருக்கு முன்னாடி இருக்கிறது தான். இருக்கிறதுலயே கஷ்டமான சுன்னத்து எதுங்க?
அசருக்கு முன்னாடி 4 ரக்காத் தொழுவது தான். ஏன்னா அப்பதான் மனுஷன் கொஞ்ச நேரம் வியாபாரத்தை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அசந்து படுத்திருப்பான், திருப்பி எழுந்து வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படும். இதுக்குள்ளேயே கஷ்டமான சுண்ணத்துன்னு சொன்னாங்க பெருமாள் சொன்னாங்க. அந்த சுண்ணத்தை யார் தொழுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ரஹ்மத்தை கொடுக்குறான்னு சொன்னாங்க. 6வது சொன்னாங்க ரஹ்மத்துல்லாஹி இம்ரான் அல்லக சௌதஹு ஃபீ பைத்திஹி யுஅத்திபு வலதஹு. சொன்னாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதன் தன்னுடைய வீட்டில் சாட்டியை மாட்டி வைக்கிறான், சாட்டை அடிக்கிற சாட்டை, மாடு ஓட்டுறதுக்கு ஒரு சாட்டை வச்சிருப்பாங்க, சாட்டணும் சாட்டை வீட்டுல சாட்டையை மாட்டி வைக்கணுமா, எதுக்காக வேண்டி அத்திப வலதஹு, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் வருவதற்காக வேண்டி. அந்த காலத்துல வச்சிருந்தாங்க, கரம்பு வச்சிருப்பாங்க வீட்டுல, ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி. எந்த வீட்டில் ஒரு தந்தை என்ன செய்கின்றானோ, சாட்டியை மாட்டுகின்றானோ அல்லது பெரம்பை வைக்கின்றானோ அந்த மனிதன் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தருகின்றான்னு சொன்னாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7வது சொன்னாங்க ரஹ்மல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யறான், ரஹம் செய்யறான். சல்லல் கதாத்தி, காலையில தொழுகிறாரு, தொழுந்துட்டு ஹரஜ வெளியே போறாரு, யஊது மரீலன், நோயாளியை நலம் விசாரிக்கிறார். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நோயாளி விசாரிக்க போறான், ஒரு சஹாபி பார்க்க போறான். அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியை பார்க்கறதுக்கு பெருமாள் ஸல்லல்லாஹு போறான். நோயாளி அவருக்கு பெரிய கோடீஸ்வரன், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அவருக்கு, ஆனா பெரிய கோடீஸ்வரன், ரொம்ப நோய். அவர் என்ன விரைவிட்டாருன்னா கொஞ்ச நாள் மூத்தாயிட போறோம் அப்படின்னு சின்னலையே இருக்கிற நபிகிட்ட வந்து யார சூழலா, நான் வந்து இவனை சொத்து எல்லாத்தையும் நான் மஸ்ஜித் நபவிக்கு கொடுத்துடுறேன்ற அப்படின்னு சொன்னாங்க. பொறுங்க, முதல்ல உங்க பிள்ளைக்கு எடுத்து வைங்க. நபி வானான்ட்டாங்க, நம்ம கொடுத்தா பள்ளி கொடுத்தா வாங்கிடுவோம். நபி சொன்னாங்க முதல்ல உங்க குடும்பத்துக்கு கொடுங்க. சொல்ல எனக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கிறான், நான் பாதியை வந்து என்ன செய்யறேன் மஸ்ஜித் நபவிக்கு கொடுக்குறேன்ற. இல்ல வானா, நீங்க பிள்ளை குடும்பத்துக்கு கொடுங்கன்றான். ஏன்னா அவருக்கு என்னன்னா நோய் ரொம்ப கடினமா இருக்கிறதுனால நமக்கு மூத்த எப்போ வருது, அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டு போய் நோய் நினைக்கிறேன். நான் மஸ்ஜித் நபவிக்கு நம்முடைய சொத்துக்களை வப்பு செஞ்சிருந்தேன்னு நினைக்கிறேன். சொன்னா திருப்பி சொல்ற, யாரும் சொல்லலாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா, நீங்க ஏத்துனா ஒரு தொகை ஏற்றுன்னு ஆகணும், 3ல ஒரு பகுதி நீங்க ஏத்துங்க. சரி சொல்ல சரி 3ல ஒரு பகுதி ஏத்திக்கிட்டு பெருமாள் சொல்லலாம் அவருக்கா ஒரு துவா செஞ்சாங்க. ஒரு நோயாளியை பார்த்தா நம்ம போய் என்ன செய்யணும், நலன் இப்படிதான் விசாரிக்கணும். என்ன சொன்னாங்க, அல்லாஹும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் உங்களுடைய நோயை நாங்க பரிபூர்ணமா ஷிஃபாவை கொடுத்துருவோம். இன்னைக்கு நம்ம நோயாளியை பார்க்க போனா மனு செய்வாங்க, என்ன நோய், அட்டாக்கா அட்டாக்கிட்டே போன அந்த ஆள் ஆட்டியை எடுத்துருவானே, பயமுறுத்தி கடைசியில் வந்து ஆட்டை வந்துடுவாரு. நம்மளும் நோயாளி இப்படிதான் பார்ப்பாங்க, போனோம்னா இருக்கா துவா செய்வோம், நல்லா இருக்கிறீங்களா, அல்லா ராசத்தை அவர் இன்ஷா அல்லா, அல்லா சீக்கிரமா உங்களுக்கு இதாகணும், நம்மளும் போவாங்க. போய் என்ன சொல்லுவாங்க, அன்றாட்டுக்கு போனீங்க அவங்க கிட்டே எடுத்துருவான், அவங்க இது எடுத்துருவோம் இதை எடுத்து, கடைசியில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு கூட அவர் போயிடு வேலை எல்லாம் பாதுகாக்கும். ஒரு நோயாளி எப்படி விசாரிக்கணும், நபி துவா செஞ்சாங்க, ஹதீஸ்ல வருது, அதோட தொடர்ச்சியில வருது, அவருக்கு நபி செஞ்ச ஒரு துவா அவருக்கு அல்லாஹ் ஷிஃபா கொடுத்து அதுக்கு அடுத்து 13 குழந்தைய பெற்றாங்க. பெரிய வரலாறு. ஒரு நோயாளியை பார்த்து நாங்க நபி துவா செஞ்சாங்க, நாங்க அந்த துவாவின் காரணமாக நாங்க அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை இருந்துச்சு, அல்லாஹ் அவருக்கு 13 பிள்ளைகளை கொடுத்தாங்க, வரலாறு சொல்லுது. காலையில என்ன செய்யணும், தொழுதமா நம்ம மகளால யாரும் நோயாளி இருக்கிறாங்களா போய் சந்திக்கணும், அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும், அவங்களுக்காக வேண்டி நாம துவா செய்யணும். என்ன சொன்னாங்க, 8வது சொன்னாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹிமல்லாஹு ஸல்லா ஃபில் லைலி ثم ஐகல் அஹ்லஹு ஃபஸல்லு. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யறான், எப்படிப்பட்ட மனிதன், அந்த மனிதன் இரவுல எழுந்து தொழுகிறான், இரவுல எழுந்திருச்சு தொழுகிறான். எப்படி தொழுகிறான், அவன் தொழுதுட்டு என்ன செய்யறான், தும்ம ஐக்கல எழுப்புறான், நான் அகலகு அவனோட குடும்பத்தாரெல்லாம் எழுப்பி தொழுவ சொல்றான். இப்படிப்பட்ட மனிதன் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்யறான். இப்படிப்பட்ட மனிதன் மீது அல்லாஹ் ரஹ்மத், தான் மட்டும் தொழாமல் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்யணும், தஹஜ்ஜுத் தொழுவணும். இன்னைக்கு தஹஜ்ஜுத் குறைஞ்சு போயிடுச்சு. அடிக்கடி சொல்லுவேன், சகோதரர்கள் டிவி போட்டுக்கிட்டு அங்க சொல்லுவான், இந்த ஆப் இருக்குது, இது இருக்குது, அதுக்குன்னு பார்க்காம சகர் செஞ்சவன 12 ரக்காத் தொழுவுன்றது காரணம் தான். குறைஞ்சது 12 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுவுங்க. இதை இந்த மாசத்துக்காக பயன்படுத்திக்கணும். நாம மட்டும் சொல்லுவாங்க, வீட்டுல டிவி பார்த்துருப்பாங்க, டிவி ஓப்பன் நீ தொழுகுன்னு சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்லணும் தொழுகுன்னு சொல்லணும். அப்படி தொழுகுன்னு சொல்லக்கூடியவங்க மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்யறான்னு சொல்றாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நாங்க சொல்றாங்க ராபியத்துல் பஸ்ரியா, நாங்க அவங்க என்ன செய்வாங்க, ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா இரே நேரத்துல அல்லாஹ்ட்ட தொழுது கை ஏந்துவாங்களாம். எல்லாம் பணக்காரர்கள் எல்லாம் கதவை அடைத்து விட்டார்கள், ஆனால் உன்னுடைய கதவை மட்டும் நீ திறந்து விட்டாய், என்னுடைய தேவை நீ நிறைவேற்றுன்னு சொன்னான். நைட்ல எல்லாரும் கதவை அடைச்சிருவாங்க. நைட்ல திறந்து கதவை, ஒரே கதவை, யாருடைய கதவை? ரப்புடைய கதவை மட்டும் தான் உங்களுக்கு திறந்திருக்கும். நீங்க கேளுங்க, அந்த ரப்பு கொடுப்போம். ராபியத்துல் பஸ்ரியா சொன்னாங்க. எல்லாருமே கதவை மூடிடுவாங்க, கூடிடுவாங்க. யார் மட்டும் கூட்ட மாட்டா? அல்லாஹ் மட்டும்தான் கரீபு உஜீபு தாவத்து தாயி, உங்களுக்கு பக்கத்துல வந்து கேட்கக்கூடியவங்க யாருன்னா இருக்கிறீங்களா, தங்கத்துல கேட்கிறான், கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறோம் சொன்னாங்க. நம்ம என்ன செய்யணும்? நாம இரவுல எழுந்து என்ன செய்யணும்? சகருக்கு எழுந்துக்கிற நாம தொழுகணும், குடும்பத்துக்கு தொழுக சொல்லணும், பிள்ளைகளையும் தொழுக சொல்லணும். 9வது சொன்னாங்க ரஹிமல்லாஹ் இம்ரான் ஐனன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ் அஞ்சி நாங்க அழுத கண்ணு. இந்த உலகத்துல அல்லாஹ் கிட்ட எல்லாமே இருக்குதுங்க, கண்ணீர் மட்டும்தான் இல்ல. அல்லாஹ் அந்த கண்ணீரை வெகுமதியா கருதுறான். ஒரு மனிதன் என்னங்க தன்னுடைய ஏழாமை வெளிப்படுத்தி ஒரு சொட்டு கண்ணீர் இந்த பூமியில விழுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அதை கொடுத்துடுறான். எப்போ? அல்லாஹ்வோட பயத்தினால். சொன்னாங்க. அடுத்ததாக சொன்னாங்க, 10வது சொன்னாங்க, நாங்க ரமலானுடைய முதல் 10. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா ரஹ்மான் ரஹீம், யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய முதல் 10 எனக்கு ரஹ்மத் கொடு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய நாள் இந்த 9 விஷயம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். இந்த 9 விஷயத்துக்கு நீங்க கொண்டு வரணும். நான் சொன்ன இந்த 9 விஷயத்துல ஒண்ணு நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ண போதும் நீங்க எதை அடைஞ்சுப்பீங்க? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சுப்பீங்க. ஆக நினைத்தவர்களே, நம்மளுக்கு ரமலான்றது நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி குரானை ஓதணும், குரானை கேட்கணும். குரான் ஓத தெரியல, தராவில நின்று குரானை கேட்கணும். அமல்கள் அதிகமா செய்யணும், அதிகமா தஸ்பீஹாத்துகள் செய்யணும், பேச்சை குறைக்கணும். வைகள் ஹக்கு கலீலம் வைகள் ஹக்கு கசீரா, கம்மியா சிரிக்கணும், அதிகமா அல்லாஹ்வுக்கு அடுத்து துஆ செய்யணும். அல்லாஹ் குரான்ல சொல்றான். சிரிப்பு குறைங்க. சிரிப்பு நரகத்தினுடைய என்னங்க அடையாளம்? அழுகை அல்லாஹ்வுக்கு பிடிச்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை 3 தடவை என்னங்க கடவுளுக்கு தெரியாம சிரிச்சுக்கிறாங்க. வாழ்க்கை வரலாறு சொல்லு. 2 தடவை 3 தடவை அதிகமா சொல்றேன், 2 தடவை அடிக்க. அந்த நிமித்தவர்களே, இந்த ரமலான் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியத்தை நாம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு